ஷே விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. நடு உச்சியில் இந்த டைமில் இந்த பேய்களை போட வேண்டியிருக்கு, எரிய வேண்டியிருக்கு. என்ன எரிஞ்சு போகட்டும், சாம்பலாக போகட்டும்னு கடவுள் விடுதார். ரொம்ப மோசத்தில் போயிட்டான். சொத்து பூமி சொத்து யார் சொத்துங்கிற தெரியாத அளவுக்கு கொடியை தூக்கி சீலை குத்து தான், எழுதுதான், ஓடுதான், ஆடுதான், பாடுதான். அவன் கை கால் வராமல் அளவுக்கு முட்டி மோதி இறக்கத்தை விட்டு சாவ விட்டுறப்பா. போட்டோம், முடிச்சிட்டாரு. இவனுங்களுக்கு இப்படி விட்டா தான் சரி வரும் அப்படின்ட்டாரு. விட்டு வரையில் காய்ச்ச அந்த நோய் வரும், பயங்கரமாக வரும். ரோட்டுக்காட்டில் சுண்டி சாவான். அநியாயப்பட்டவன் பூரா சுண்டி சாவான். அந்த வயசாகி உட்காந்து மூளையோடு உட்காருவான். இந்த இடத்த எழுதலாமா, இந்த இடத்த போகலாமா, புரோக்கர்லேருந்து கீழே எல்லாம் போயிருந்தேன். எல்லா ஏர்போர்ட்டு புரோக்கர்லாம் போட்டாருப்பா. ஏர்போர்ட்டுக்கு வெளிநாடு உள்நாடு எல்லாம் ஏற்றி விடுதான்ல, ஆணும் பெண்ணும். அவனுக்கும் பிடிச்சி ஆட்டிடு, அவன் உள்ளே மாட்டணும் வலையில். இல்லை எஃப்ஐஆரை போட்டு உள்ளே தள்ளு, சரியா? எஃப்ஐஆரை போட்டு நீ தள்ளு. இதெல்லாம் காவல்துறையில் வெளிநாட்டுக்கு ஒரு சீல் குத்தி வாங்கிட்டு போயிருந்தான். நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டில் இங்கே உள்ளவன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு காவல்துறையில் பயஞ்சிட்டு போயிருந்தான். ஏர்போர்ட்லேயும் பயஞ்சிருந்தான். அப்போ அவன் கணக்குகளை முடிக்கணும். இந்த செம்மத்தோடு முடித்து எங்கே போடணுமோ அங்கே போட்டு விரட்டி எடுத்துகிட்டு ரணவழி எடுத்துகிட்டு. முக்கால் சத்தியம் புரோக்கராக இருக்கிறவன் பூரா பேப்பர் டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு போகிறவன் பூரா கை கால் வராமல் இழுத்து விட்ரு. சீரட்டை அடிப்பான், தண்ணி அடிப்பான், கறி மீனை திம்பான். எதில் போய் இழுக்கணுமோ இழுத்துரு. கோட்டர் அடிப்பான், பிராந்தி அடிப்பான். கைலாசத்தில் அடிச்சுட்டு போனான்ல, இதிலேருந்து அவனுக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டி குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கி விட்றாப்பா. ஏன்னா கை கால் போகிற அளவுக்கு ஒன்றதான் சொல்லணும். சனியிட சொன்னாதான் 8 நாட்டு சனி சொல்லி சொன்னாதான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு மானிட பிறகு தெரியும். இந்த கோயில் காட்டுகளில் மணி அடித்து ஆட்டி மந்திரத்தை ஓதி கொண்டான்னு உள்ளே ஓடி 2 தீவாரம் தட்டை ஆட்டி அவன் பொண்டாட்டி புள்ள மல்லாக்க படுத்து ஆட்டுது. அதையும் பிடிச்சி ஆட்டி கை கால் வராத அளவுக்கு எடுத்து விட்றாப்பா. கோணலாக போட்டும், கை கோணலாக போட்டும், கால் கோணலாக போட்டும். முக்கால் சத்தியம்ப்பா. இப்போ நேராக நடந்துட்டு போகிறான். இனிமேல் போக கோணலாக நடந்து இழுத்து வாய் கோணலாகட்டும். முக்கால் சத்தியம். அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் அனைத்தும் கையெழுத்து போடுறாங்களப்பா. அனைத்தும் முக்கால் சத்தியம்.